வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அவங்க எப்படி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எம்ஒய் பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டம். இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது என்னென்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சிங்கிற ஒரு கார்ப்பரேஷன் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு ரீஃபைனான்சிங் கார்ப்பரேஷன். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தோன்னா சிறு குறு வியாபாரிகளுக்கு, அதாவது இது விவசாயம் சம்மந்தப்படாத கார்ப்பரேஷனாகவும் இருக்கக்கூடாது, வெறும் இண்டிவிஜுவல் அண்டு சின்ன சின்ன குறு வியாபாரிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த லோன் என்ன பார்த்தோன்னா அப் டு 20 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஒவ்வொரு வேரியஸ் ஸ்டேஜில் சிசு, கிஷோர், தருண் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் லோனில் 50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறது சிசு, 5 lakhs வரைக்கும் கொடுக்குற ஸ்கீம் பேர் கிஷோர், 5 lakhs to 10 lakhs கொடுக்குறது தருண், 10 lakhs மேலே போனால் தருண் ப்ளஸ். ஸோ இந்த லோன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையான ஒரு நடவடிக்கையில் கிடைக்கிது. ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம். எந்த செக்யூரிட்டியும் நம்ம கொடுக்க வேண்டாம். இது நம்ம சிறு குறு வியாபாரிகள், அது ஒரு சின்ன வெஜிடபிள் வெண்டார், காய்கறி வியாபாரிகள், நம்ம பழம் விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, சின்ன டாக்ஸி வச்சுருக்கவங்க, ஒரு ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கவங்க, அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிச்சோன்னா அவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி லோன் வாங்கி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஸோ இதோடைய வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வட்டி கம்மி, ரொம்ப எளிமையான முறையில் அந்த லோனை அவைல் பண்ணிக்கலாம். பேங்க்கில் கொடுக்குறாங்க. பேங்க் தவிர என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கார்ப்பரேஷன் சொல்லுவோம், அவங்களும் கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சின்ன இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் லோன் கொடுப்பாங்க. அந்த நிதி நிறுவனங்கள் கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 பேர்கிட்டேருந்து நம்ம ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நம்ம லோன் வாங்கலாம். அந்த லோனை வாங்கி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இது எல்லாமே ரீஃபைனான்ஸ் பண்ணுறது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமில் அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த பேங்க்கு கொடுக்குறாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த ஏஜென்சியாக இருந்தால் கூட லோன் எல்லாம் கொடுக்குறது எல்லாமே நம்ம பேங்க்கு தான். இந்த திட்டத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணுறது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியான நடைமுறைகளில் ரொம்ப சிறிய வட்டியில் எந்த செக்யூரிட்டியும் கொடுக்காம நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம தெரிஞ்சவங்க, நமக்கு நேர்மையாக நம்மள்கிட்ட பழகிற, நமக்கு யூஸ் பண்ணுற பால்காரவங்க, தயிர்காரவங்க, நமக்கு காய்கறி கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம இதை ஹெல்ப் பண்ணி அவங்களாம் சொல்லிக் கொடுத்து அவங்க லோன் வாங்குறதுக்கு நம்ம கூட ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ஒரே கண்டிஷன் என்னென்னா விவசாயம் சம்மந்தப்பட்டுக்க கூடாது. அதுலேருந்து நம்ம லோன் கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது இன்கம் ஜெனரேட்டிங்காக இருக்கணும். அந்த லோனை அவங்க யூஸ் பண்ணணும். ஐடியலாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறது, ஒரு தேவைக்கு வாங்குறது, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வியாபாரமாகவும் இருக்கலாம், சர்வீஸ் பண்ணுற, நான் சொன்ன மாதிரி ரிப்பேர் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம். அவங்க கூட இதை அவைல் பண்ணிக்கலாம். டாக்ஸி ஓட்டுறவங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப எளிமையான ஸ்கீம். நான் சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச வியாபாரிகள்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி